ஹே காய்ஸ், ஹவையோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சேனலில் புது ரெசிபி ஒன்று பார்ப்போம். சிக்கன் மட்டனுக்கே டஃப் தர வெஜ் கீமா தான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் சோயா சங்க்ஸை வந்து நல்லா ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சோயா சங்க்ஸை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடாயில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். மூணையும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே தக்காளி அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் போடுவேன். கொத்தமல்லி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிறதுக்காக. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் பாருங்கள், அரைச்சி வச்சது நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. 5 மினிட்ஸ் வதங்கினா, இந்த ஒரு 5 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி சுவையாக நம்ம சப்பாத்தி இல்லை தோசை இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ.